அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அடுத்த தேர்தலில் வண்டியாக வந்து பணத்தை கொட்ட போகிறானுங்க. அது உங்ககிட்ட கொள்ளடிச்ச பணம்ன்றார். அதுதான் உண்மை. அடுத்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தல் தமிழ்நாடு கண்டறியாத படுமோசமான கேவலமான, இன்றைக்கி பேசுனது ரத்தின சுருக்கமாக இருந்தது. எதுவுமே மறுக்க முடியாத கருத்துக்கள். ரொம்ப முக்கியமானது வந்து நீட்டை மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீட்டில் நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க. யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறவங்க நீட்டில் தோல்வி அடைகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது இப்போது எனக்கு வந்து மருத்துவம் படிக்கணும், நான் ஒரு டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோட கனவு. அப்படி இருக்கும்போது அதுக்கு தடையாக நீட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. தொடர்ச்சியாக நீட்டை தானே விமர்சிக்கணும். ஆனால் இவர் வந்து ஏன் நீங்கள் நீட்டை மட்டும் பார்க்குறீங்க, வேற ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுங்க, வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு போங்கன்னு சொல்கிறது அது கரெக்டான விதமா? அது ப்ராப்பரான அப்ரோச் ஆகுது. ப்ராப்பரான அப்ரோச் தான். இல்லை தோல்வி அடைஞ்சால் உலகமே இருண்ட மாதிரி நினைக்காதீங்க. மருத்துவ படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்காதீங்க. மருத்துவராக கனவு காணுங்கிறவங்களில் 100 பேரோ 1000 பேரோ தான் ஒருத்தர் தான் மருத்துவர் ஆகிறாங்க. எல்லாருக்கும் அந்த சீட்டு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரு கேள்வி வராதா, தாவேகா தலைவர் விஜய் நீட் குறித்தான நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வராதுங்க? அது ரொம்ப குறுகிய மனம் கொண்ட, உள்நோக்கம் கொண்ட, தனிப்பட்ட முறையில் விஜய் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களோட கேள்வியாக தான் அது இருக்கும். ஒரு விவசாயி வந்து அந்த மாதிரி பார்த்தா அவங்க வந்து பயிர்களை விளைய வைக்கிறாங்க, உணவுகளை அப்படி பார்த்து அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு இதுவும் வைக்கிறாரு. ஸ்டில் இங்கே வந்து கம்யூனிட்டி ஓட்ஸ்ன்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நான் சொல்ல வரல, பட் இட்ஸ் பிளேயிங் சம் ரோல்ஸ். அப்படி இருக்கும்போது இவர் தைரியமாக ஸ்டேஜில் இதை அட்ரஸ் பண்ணுறாருல, இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கேண்டிடேட் போடும்போது ஜாதி பார்த்து போடுறான்றது அது வேறு விஷயம். ஆனால் ஜாதியை வச்சு தினம் அரசியல் பண்ணுறதுன்றது வேறு விஷயம். அதை தான் அவர் எதிர்க்கிறார். பிளவுவாத அரசியல் எதிர்க்கிறார். அந்த மதவாத சாதியவாத அரசியல் பக்கம் போயிடாதீங்கன்னு இளைஞர்களுக்கு சொல்கிறார். அவர் பேசுகிற ஆடியன்ஸ் வந்து 18-20 வயசு பசங்க. அவர்களுக்கு அந்த புத்திமதியை அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த வயதில் வந்து பலியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாதி போட்டுக்காத ஒரே இனம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டுக்காத ஒரே இனம் தமிழ்நாடு தான். பார்ப்பனர்கள்லேருந்து கடைநிலை இருக்கக்கூடிய சாதிகள் வரைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த போக்கு வந்து மொள்ள மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 18-20 வயசு பையன் சாதி பேரை தான் பின்னால் போட்டுக்கிற ஆபத்தான போக்கை நோக்கி நம்ம நகரும். அதனால தான் அவருடைய இந்த வார்த்தைகள் மிகுந்த அர்த்தம் புரிந்தவையாக எனக்கு படிக்கும். தமிழ்நாட்டுக்கு என்னத்துக்கு எலெக்ஷனு? போர்டு பிரசிடென்ட் ரூல் ஒரு வருஷம் போடுங்க, கூடியா மூழ்கிட போகுது. ஏன்னா கொள்ளாச்சு தான் வந்து உட்கார போகிறீங்க. உட்காந்தோன்னா கொள்ளை போட்ட பணத்தை எடுக்க போறீங்க. 2 பேர்ல யார் வந்தாலும் பணத்தை கொட்ட போறீங்க. தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் அடுத்து மக்களை கொள்ளடிக்க போறீங்க. தொடர்ந்து தான் நடக்க போகுது. 2 பேரும் தான் செய்ய போறீங்க. பிசினஸ் தான். 5000 கோடி போட்டால் 20000 கோடி. ஆமாம். இல்லை என்ன கேட்டுக்கு எலெக்ஷன்? தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு கேடா தமிழ்நாட்டுக்கு? சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு தாவேகா சார்பில் 10th +2ல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தியிருக்காங்க. இவங்க தொடர்ச்சியாக நடத்திட்டே வராங்க. இது 3rd டைம் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு விழாக்கள்லையுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முக்கியமான விஷயத்தை எடுத்து அட்ரஸ் பண்ணுவார். ப்ரீவியஸ் டைம் பார்த்தீங்கன்னா நீட் இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல அட்ரஸ் பண்ணார் ஸ்டேஜ்லேயே. இப்போ இந்த வாட்டியுமே ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. பட் ஸ்டில் ரொம்பவே ஒரு குறைவான நிமிடங்கள் தான் அவர் பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க சார்? 5 நிமிஷம், 5லேருந்து 6 நிமிஷம் ஸ்பீச். நல்ல ஒரு உரை, கனக்கச்சிதமான உரை. வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக வந்து விழுது. கிளாரிட்டி இருக்குது. பேச்சில் ஒரு தெளிவு இருக்குது. முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா 2-3 விஷயங்களை சொல்லலாம். நீட்டு மட்டுமே உலகம்னு நினைக்காதீங்கன்றார். ஏன்னா நிறைய பேர் நீட்டில் தோல்வி அடைஞ்சால் மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. சிலர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் டிமாரலைஸ் ஆகிடுறாங்க. அதை செய்யாதீங்க, இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்றாரு அவர். நீட்டு மாதிரியே வேறு எத்தனையோ துறைகள் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றாரு. பெற்றோர்கள் வந்து மாணவர்களை அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்கள் மூலம் அவர்களை திணிக்காதீங்க. அவங்களோட பாதி அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சாதி மத சிந்தனைகளுக்கு இடம் போகாதீங்கன்றாரு. அதை விட முக்கியமாக அடுத்து அவர் சொல்கிறது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்கன்னாரு. இது ஏற்கனவே நம்ம பேசின விஷயந்தான். அடுத்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தல் தமிழ்நாடு கண்டறியாத படுமோசமான கேவலமான பணம் பலத்தால் ஆட்டுவிக்கப்படுகிற பணநாயகமாக இருக்கப் போகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. நாமளே இதை பேசியிருக்கோம். ஆமாம், எல்லா இன்டர்வியூலையுமே இதை குறிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு. அடுத்த தேர்தலில் வண்டியாக வந்து பணத்தை கொட்ட போகிறானுங்க, அது உங்ககிட்ட கொள்ளடிச்ச பணம்ன்றாரு. அதுதான் உண்மை. அதன் பிறகு வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. வாழ்க்கையை அதை தான் தீர்மானிக்க போகுது. வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்த போகுது. தீர்மானிக்க போகுதுன்னு சொல்கிற தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. திங்க் ஸ்கை வைட் அண்ட் ஃப்ளை லைக் அ பேர்டு. வானளவு யோசிங்க, பறவையை போல் ஒரு இலகுவான மனம் கொண்டு பறக்கக்கூடிய மனநிலையில் இருங்கள். ரொம்ப அழகான ஸ்பீச் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப பெரிய உபதேசம் அவர் பண்ணலை. சொல்கிறார், அடுத்த வாரம் நான் வேறு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பேன். இது அவங்களுக்கும் சேர்த்து தான். ஒவ்வொரு தரையும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால் யாருக்கும் பிடிக்காதுன்றார். ஸோ அந்த இளம் நெஞ்சங்களோட அந்த உணர்வு அலைகள் அவருக்கு நன்றாக புரிந்திருக்கிறது என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன்.
அவருக்கு என்ன நடக்குதுன்றது நல்லாவே தெரியுது. அவர் யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறாரு, யங்ஸ்டர்ஸோட மனநிலையை தெரிஞ்சு வச்சு தான் பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி பேசுனது ரத்தின சுருக்கமாக இருந்தது. எதுவுமே மறுக்க முடியாத கருத்துக்கள். ரொம்ப முக்கியமானது வந்து நீட்டை மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீட்டில் நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க. யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறவங்க நீட்டில் தோல்வி அடைகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. சார் ஆனால் இந்த பாயிண்ட்டை அவர் அணுகிற விதம் கரெக்டாக சார்? ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கும் போது நிறைய கேள்விகள் வந்தது. இப்போது எனக்கு வந்து மருத்துவம் படிக்கணும், நான் ஒரு டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோட கனவு. அப்படி இருக்கும்போது அதுக்கு தடையாக நீட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அதை இவர் அணுகிற விதம் கரெக்டாக? அதை தானே தொடர்ச்சியாக நீட்டை தானே விமர்சிக்கணும். ஆனால் இவர் வந்து ஏன் நீங்கள் நீட்டை மட்டும் பார்க்குறீங்க, வேறு ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுங்க, வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு போங்கன்னு சொல்கிறது அது கரெக்டான விதமா? அது ப்ராப்பரான அப்ரோச்சா? அது ப்ராப்பரான அப்ரோச் தான், 100% ப்ராப்பரான அப்ரோச். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லட்சியங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு டீல் வித் த வேர்ல்டு வாட் இட் இஸ், நாட் வாட் இட் ஆட் டு பீன்னு. இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்களுடைய எதிர்வினை இருக்க முடியும். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கற்பனை இருக்கிறது பாருங்கள், அதன் அடிப்படையில் உங்கள் எதிர்வினை இருக்க முடியாது. மருத்துவராக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. ஆனால் அந்த கனவு மெய்ப்படுவதற்கு நான் மட்டும் வெற்றி பெற்றால் போதாது, இந்த சமூக சூழ்நிலையும் ஓரளவு அதற்கு கை கொடுக்க வேண்டும். சமூக சூழ்நிலை அதற்கு எதிராக இருக்கிறது என்றால் நான் என்னை எப்படி தகவமைத்துக் கொள்வது? நிச்சயமாக என்னுடைய லட்சியத்திற்காக நான் போராட வேண்டும், முயற்சிக்க வேண்டும், கண் துஞ்சாமல் பாடுபட வேண்டும் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அது கைகூடவில்லை என்றால் நான் மனம் முடிந்து போய்விடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் இது ஒன்றுதான் வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை. இதைத்தான் அவர் சொல்கிறார். நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், நத்திங் இஸ் இன்னவிட்டபிள். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு. இவங்க தான் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, இவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு எதுவுமே கிடையாது, இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு எதுவுமே கிடையாது. லைஃப்பை வந்து நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். வாழ்க்கையை வந்து ஒருமித்து ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கணும், பிட்ஸ் அண்ட் பீசஸில் பார்க்கக்கூடாது. அதுதான் இந்த அட்வைஸ். நீட்டுன்றது உங்கள் கைக்கு மீறின விஷயம். அதை நீக்குவதற்கு இன்றைக்கி போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைப்பதற்கு 5 ஆண்டுகள் ஆகலாம், 10 ஆண்டுகள் கூட ஆகலாம். அதுவரை நீங்கள் பொறுத்திருக்க முடியாது. இப்போ ஒரு 18 வயது இளைஞன் அவன் மருத்துவ படிப்பு முடிக்கணும்னா அவன் அதிகபட்சம் 20 வயது வெயிட் பண்ணலாம், 21 வயது வெயிட் பண்ணலாம், 3 வருஷம் அதிகபட்சம். அதுக்கு மேற்கொண்டு நீட்டுக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது, அதுக்காக வாழ்க்கையை இழக்க முடியாது. வேறு துறைகள் எவ்வளவோ இருக்குது. அவர் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக பேசுவார். நீட்டு வேணாம் வேணுன்றதுக்குள்ளே தாண்டி அவர் போகல. நீட்டு வேணான்றது தான் இன்றைக்கும் அவரோட ஸ்டாண்டு. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், நீட் இல்லை தோல்வி அடைஞ்சால் உலகமே இருண்ட மாதிரி நினைக்காதீங்க, மருத்துவ படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்காதீங்க. மருத்துவராக கனவு காணுங்கிறவங்களில் 100 பேரோ 1000 பேரோ தான் ஒருத்தர் தான் மருத்துவர் ஆகிறாங்க. எல்லாருக்கும் அந்த சீட்டு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அவர் வந்து மருத்துவ கனவில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் கனவுகளை நீங்கள் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லவில்லை. நீட் என்பது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னும் 5லேருந்து 10 வருஷத்துக்கு இட்ஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் நெக்ஸ்ட் டிகேட். அட்லீஸ்ட் ஒரு 10 ஆண்டுகளுக்கு இங்கே இருக்க போது தான் நான் கணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதற்கு நீங்கள் 5 ஆண்டுகள் என்று வைத்தால் கூட அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி தயார்படுத்த முடியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ பாதைகள் இருக்கின்றன. ஒரு பாதை மட்டுமே என்னுடைய வாழ்க்கை பயணத்தின் இலக்கு என்று யாராவது நினைப்பார்களே ஆனால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு விஜய் அவருடைய பேச்சோட சாராம்சம். சார், ஆனால் இப்போது ப்ரீவியஸ் ஸ்டேஜில் வந்து நீட்டுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வந்து பதிவு பண்ணார். ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே சார், ஃபைன். ஏன்னா நடைமுறையில் என்ன இருக்கோ அதுக்கு நம்ம பழகணும், அது ஓகே சார். பட் ஸ்டில் இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரு கேள்வி வராதா? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய நீட் குறித்தான நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வராதுங்க? அது ரொம்ப குறுகிய மனம் கொண்ட உள்நோக்கம் கொண்ட தனிப்பட்ட முறையில் விஜய் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களோட கேள்வியாக தான் அது இருக்கும். உங்களை சொல்லலை நான். அவர் நீட்டில் தான் ஸ்டாண்டை ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்திட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட்டில் தன்னுடைய ஸ்டாண்டை அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டார். இன்றைக்கும் அவர் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கார். ஆனால் நீட் என்பது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்னொருத்தருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது இங்கே இருக்க போது, குறைஞ்சது அடுத்த 5லேருந்து 10 வருஷத்துக்கு இங்கே இருக்க போகுது என்பது தான் யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த யதார்த்தத்துக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை நாம் எப்படி தயார்படுத்துவது, இதுதான் அவருடைய பாயிண்ட்டு. ஒவ்வொரு நாளும் நெஞ்ச கீழ்ச்சி நான் நீட்டுக்கு எதிரின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கும் ஒரு நீட்டை ஆதரித்து எங்கேயுமே பேசலைங்க. as long as நீட் இஸ் தேர் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்ன்றதான் அவருடைய பாயிண்ட். அதைத்தான் மா சுப்பிரமணியமும் சொல்கிறாரு, திமுக அரசும் அதை தான் சொல்லுது. நீட்டுக்கு நீக்கிற வரைக்கும் போராடுவோம், தொடரும் போராட்டம். ஆனால் அது இருக்க வரைக்கும் நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கோங்கன்றாங்க. இலவச பயிற்சி மையங்களை தொடங்குறாங்க. ஆகவே நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ இன்றைக்கி மீட்டிங்கில் ஒரு நீட்டுக்கு எதிராக காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போனார்னா நீட்டு போயிட போதா? அதில் என்ன ஆகும்? அதோட விளைவு என்ன? நீட்டை கிளியர் பண்ண முடியாமல் மனம் ஒடிஞ்சு நிற்பான். மனம் ஒடியாத வாழ்க்கையில் வந்து ஒரு பாதை மட்டுமே இல்லை. இந்த வாழ்க்கையை வந்து நாம் வந்து
பல பாதைகள் நிறைந்த ஒரு பயணமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஒரு பாதை இல்லைன்னா இன்னொரு பாதை, இன்னொரு பாதை இல்லைன்னா இன்னொரு பாதை, 3 பாதை இல்லைன்னா 4வது ஒரு பாதை இருக்குது. இதை புரிந்து கொள். கொட்டி கிடக்கிறது வாய்ப்புகள் உன் கண் முன்னால். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்ன்றது தான் அவருடைய பாயிண்ட். நீட் இல்லைன்னா உலகமே அழிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத, எத்தனையோ பாதைகள் இருக்குன்னு அவர் சொல்கிறார். ரொம்ப ஆரோக்கியமான மனசு தான் இப்படிப்பட்ட ஒரு யோசனைகளை முன்வைக்க முடியும். ரொம்ப கரெக்டாக லீட் பண்ண 100% அவர் கரெக்டாக லீட் பண்ணுறார் மாணவர்களை. அவர் நீட்டை ஆதரித்து எங்கேயுமே பேசலை. ஆனால் நீட்டை நீக்கிறது அவர் கையில் இருக்க அதிகாரம் கிடையாது. அதுக்கான அதிகாரம் அவர் கையில் இல்லை. அப்போ அது இங்கே இருக்கிற வரைக்கும் மாணவர்கள் எப்படி தயார்படுத்துறது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச முடியும். இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், மாணவர்களிடம் தொடர்ந்து பணியாற்றுகிறார். அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாலே வருடந்தோறும் மாணவர்களை சந்தித்து நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நல உதவிகள் வழங்கியிருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார், ரொம்ப துல்லியமாக பேசுகிறார். நீட் என்பதை அவர் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீட்டை எதிர்க்கிறார். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீட் என்பது ஒன்று இங்கே இருக்கத்தான் போகிறது என்னும் பொழுது நீங்கள் அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. மிக சரியான கருத்து என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நீட்டு கிடைக்கலன்னா மனம் முடிஞ்சு போயிடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிறவங்க சில பேர்னா மனம் முடிஞ்ச பல பேர் இருக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீட் இருந்தாலும் இல்லாட்டியும் டாக்டர் ஆகணும்னு விரும்புறதுல 1000 பேர்லேயோ 10,000 பேர்லேயோ ஒருத்தன் தான் டாக்டர் ஆகணும். எத்தனை மருத்துவ இடங்கள் ஆண்டுதோறும் காலியாகின்றன, எத்தனை பேர் போட்டி போடுறாங்க? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100ல் 1 இருக்கலாம், 1000ல் 1 இருக்கலாம். அப்போ நீட் இருந்தாலும் இல்லாட்டியும் மருத்துவ கல்வி என்பது எல்லோருக்குமானது கிடையாது. இது மோஸ்ட் காம்படிட்டிவ் வேர்ல்டு, மிகுந்த போட்டி நிறைந்த உலகம் இது. அதில் நீட் அந்த பிரச்சனையை இன்னமும் கடினமானதாக மாற்றி இருக்கிறது என்பதை மாற்று கருத்தில் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். விஜய் தன்னுடைய பேச்சில் எங்குமே நீட்டை ஆதரிக்கவில்லை. ஆனால் நீட் என்பது ஒன்று இருக்கும் முறையில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் அவருடைய பாயிண்ட். அது கிடைக்கலன்னா நீ மன சோர்வு அடைந்து விடாதே. இந்த உலகம் விரிந்து பறந்தது, அத்தனையோ வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன. இது நீட் இருந்தாலும் இல்லாட்டியும் டாக்டராக முயற்சி செய்து தோற்ற போனவர்கள் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. சார், இந்த ஸ்பீச்சில் இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்கமிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க சொல்கிறாங்க ஸ்டேஜில், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ், மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, அந்த ஒரு இடத்துல சாதி மதத்தை வச்சு பிரிவினை செய்கிற பக்கமே போயிடாதீங்க. அதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டுமே பதிவு பண்ணுறாங்க. என்ன சொல்லலாம், ஒரு விவசாயி அந்த மாதிரி பார்த்தா அவங்க பயிர்களை விளைய வைக்கிறாங்க, உணவுகளை அப்படி பார்த்து அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு இதுவும் வைக்கிறாரு. ஸ்டில் இங்கே கம்யூனிட்டி ஓட்ஸ்ன்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நான் சொல்ல வரல, பட் இட்ஸ் பிளேயிங் சம் ரோல்ஸ். அப்படி இருக்கும்போது இவர் தைரியமாக ஸ்டேஜில் இதை அட்ரஸ் பண்ணுறாருல, இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மேண்டேட் போடும்போது ஜாதி பார்த்து போடுறான்றது அது வேறு விஷயம். ஆனால் ஜாதியை வச்சு தினம் அரசியல் பண்ணுறதுன்றது வேறு விஷயம். அதை தான் அவர் எதிர்க்கிறார், பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறார். இன்றைக்கி எல்லாமே ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சாதி மத அரசியல் பண்ணுற பக்கமே போயிடாதுங்கன்றது உண்மை. இன்றைக்கி எத்தனை சாதி கட்சிகள் இருக்குது. பெரியாரை கூட ஈவி ராமசாமி நாயக்கர்னு யூபிஎஸ்சியில் கேள்வி கேட்குறான். அது ரொம்ப விஷமத்தனமான கேள்வி. ஈவி ராமசாமி பெரியார்னு சொல்லி, இல்லை பெரியார்னு சொல்லி, ஈவி ராமசாமி நாயக்கர்ன்றது அவர் அந்த காலத்தில் எழுதுனது. அந்த காலத்தோட நடைமுறை என்பது நாயக்கர் என்பது அவர் தன்னோட கட்டுரைகள்லேயே பல இடங்களில் நாயக்கர் தான் கழுத்து போடுறாரு, எழுதுகிறார். அது வழி வழியாக வந்த ஒரு நடைமுறை. ஆனால் இன்றைக்கி அதை சொல்லுவது என்பது குறுகிய மனம் கொண்ட குத்தி காட்டக்கூடிய புத்தி. அது அவங்க உள்நோக்கத்தோடு தான் அதை பண்ணியிருக்காங்க. அதனால் அது பக்கம் போயிடாதீங்க, அங்கே எச்சரிக்கையாக இருங்கன்றார் அவர். ஸோ மதத்தை வச்சு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு இணையான ஆபத்து தான் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறதும். இதில் ஜாதி அரசியல் முற்போக்கானது, மத அரசியல் பிற்போக்கானது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு பார்வை. ஆகவே அதை அவர் தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி நாம் அந்த மதவாத சாதியவாத அரசியல் பக்கம் போயிடாதீங்கன்னு இளைஞர்களுக்கு சொல்கிறார். அவர் பேசுகிற ஆடியன்ஸ் 18-20 வயசு பசங்க. அவர்களுக்கு அந்த புத்திமதி அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த வயதில் பலியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாதி போட்டுக்காத ஒரே இனம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டுக்காத ஒரே இனம் தமிழ்நாடு தான், பார்ப்பனர்கள்லேருந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய சாதிகள் வரைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த போக்கு மொள்ள மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 18-20 வயசு பையன் சாதி பேரை தான் பின்னால் போட்டுக்கிற ஆபத்தான போக்கை நோக்கி நம்ம நகர்றோம். அதனால தான் அவருடைய இந்த வார்த்தைகள் மிகுந்த அர்த்தம் புரிந்தவையாக எனக்கு படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் அவர் நீங்கள் பிகினிங்லேயே நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க, வண்டியாக பணத்தை எடுத்து கொட்ட போகிறாங்க, ஊழல் இல்லாத கட்சியை தேர்ந்தெடுங்க, ஜனநாயக கடமையை செய்யுங்கன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்களா கம்மிங் எலெக்ஷனுக்கு? ஆமாம், நேச்சுரலி அடுத்த எலெக்ஷன் பணநாயகமாக இருக்க போகிறது. இதுவரை தமிழ்நாடு சந்தித்திராத கேவலமான தேர்தல் என்று நான் திரும்ப சொல்லுகிறேன். பணத்தை 2 பேரையும் இறக்க போகிறாங்க. திமுகவும் இறக்கும், அதிமுகவும் இறக்கும், பிஜேபியும் இறக்கும், காங்கிரஸும் இறக்கும். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 2 பேருமே பணத்தால் மக்களை அடிக்க போகிறாங்க. அதில் சந்தேகமே வேணாம். அவர் தெளிவாக சொல்கிறார், வண்டியாக அந்த கொட்ட போகிறாங்கன்ற உண்மை தான். இப்போ இருந்தே மக்களை தயார்படுத்துகிறார். இன்னும் சரியாக ஓராண்டு இருக்குது, ஓராண்டுக்கு குறைவான காலகட்டம் இருக்குது.
கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருக்குது. அந்த 10 மாதங்களுக்கு அவர் மக்களை தயார்படுத்திக்கிறார். அவர் சொல்கிறது எல்லாமே ஃபேக்சுவலி கரெக்டுங்க. வண்டியாக கொண்டு வந்து கொட்ட தான் போகிறானுங்க. கடைசியாக நடந்த அசம்பிளி எலெக்ஷன் முதற்கொண்டு பட்டி ஃபார்முலான்னு வச்சு எவ்வளோ கொள்ள அடிச்சானுங்க, கண்ணு முன்னால் பார்த்தோம்ல. பை எலெக்ஷனுக்கு எத்தனை 250 கோடி செலவு பண்ணானுங்க. அப்போ அசம்பிளி ஆமாம் பட்டி ஃபார்முலான்னு வச்சு எல்லா மந்திரி அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வந்து அடுத்த தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கும் நீங்கள் எப்படி நம்ப முடியும்? ஆகவே அந்த கருத்து நியாயமானது. வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்கன்றது 100% சரியான கருத்து தான். அது ஏதாவது வந்து மக்கள் வந்து சிவில் சொசைட்டியோ அல்லது வந்து தனிநபர்கள், சிவில் சமூகம், இப்போ விஜய் கட்சி மாதிரி புதுசாக வரவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை கூடிய வரைக்கும் தடுக்கிறதுக்கு பார்க்கணும். இல்லைனா எலெக்ஷனை கேன்சல் பண்ணி எலெக்ஷனை நடத்தாத. தமிழ்நாட்டுக்கு என்னத்துக்கு எலெக்ஷனு? போர்டு பிரசிடென்ட் ரூல் 1 வருஷம் போடுனா கூடியா முழுகிட போகுது. ஏன்னா கொள்ளாட்சி தான் வந்து உட்கார போகிறீங்க. உட்காந்தோன்னா கொள்ளை போட்ட பணத்தை எடுக்க போகிறீங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் 2 பேரில் யார் வந்தாலும் பணத்தை கொட்ட போகிறீங்க. தேர்தலில் யார் ஜெயித்தாலும் அடுத்து மக்களை கொள்ளடிக்க போகிறீங்க. தொடர்ந்து தான் நடக்க போகுது. 2 பேர் தான் செய்ய போகிறீங்க. பிஸ்னஸ் தான் 5000 கோடி போட்டால் 20000 கோடி. ஆமாம். இல்லை என்ன கேட்டுக்கு எலெக்ஷன்? தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு கேடா தமிழ்நாட்டுக்கு? கொள்ளை தானே அடிக்க போகிறீங்க. அதை தான் அவர் சொல்கிறார். வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறானுங்கன்னா எதுக்கு தேர்தல்? நோட்டா வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு இல்லை, ஒட்டுமொத்த எலெக்ஷனுக்கு நோட்டா போடு. 1 வருஷம் எவனும் வேணும். அதாவது அனைத்து கட்சிகளையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நோக்கி நகரணுங்க. அப்போ தாங்க கொஞ்சமாவது புத்தி வரும் உங்களுக்கு. ஏன்னா தே ஆர் டேக்கிங் பீப்புள் ஃபார் கிராண்டட், தே ஆர் டேக்கிங் பீப்புள் ஃபார் ரைடுன்னுவாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்றாங்கல்ல. கேட்டால் மதவாத எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, சனாதனம் உள்ளே வந்துடும், மதவாதம் உள்ளே வந்துடும், இந்துத்துவா உள்ளே வந்துடும், கதை அளந்துன்னு இங்கே கோடியாக கொள்ளை அடிச்சுக்கின்னு ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு இதுதான் உங்கள் போக்குன்னா எதுக்கு எலெக்ஷனு? போனால் 2016 2 தொகுதியில் எலெக்ஷன், 4 தொகுதியில் என்னமோ கேன்சல் பண்ணாங்க இல்லையா? அரவக்குறிச்சி, தஞ்சாவூரில். அப்புறம் மறுபடியும் நடத்துனாங்க. மறுபடியும் அதே தான். எல்லா தொகுதியிலையும் தான் கொடுத்தான். 2016 ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஜெயலலிதா கடைசியாக ஜெயிச்ச எலெக்ஷன் எந்த அளவுக்கு போச்சுன்னா, எலெக்ஷன் கமிஷனே 4 தொகுதியில் 2 தொகுதியில் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியல. 2019 வேலூர் பார்லிமெண்ட் எலெக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் 3 மாதம் பொறுத்து தான் நடந்தது. அது என்னமோ மற்ற தொகுதியில் கொடுக்காத மாதிரி அது என்ன அங்கே மட்டும் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு எலெக்ஷனை கேன்சல் பண்ணிடுறேன். நான் திரும்ப நீ கேன்சல் பண்ணினா அடங்குவானுங்க. பணம் கொடுக்கறது நிற்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. கடந்த 20 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க இந்த அட்டுழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். 2 பேரும். நான் திமுக மட்டும் சொல்ல, அண்ணா திமுக ஆரம்பித்தது திமுக 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த பணநாயகம் தான் உங்களுக்கு ஜனநாயகம்னா இந்த ஜனநாயகம் எங்களுக்கு வேணாம். அதை நோக்கி மக்கள் நகருவார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேலி கூத்தா நடக்க போகுது அடுத்த எலெக்ஷன். அவர் சொன்ன விஜயோட இன்றைய ஸ்பீச்சில் இருக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். அடுத்த எலெக்ஷனில் வண்டியாக வந்து பணத்தை கொட்ட போகிறாங்க. 100% உண்மை. நம்ம இது ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாத காலமாக பேசிகிட்டு இருக்கோம். நான் எனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் அதை பேசுகிறேன். கண்ணு முன்னால் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது எலெக்ஷன் கமிஷனு? நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்த நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கா? வெளிப்படையாக ஒளிவு மறைவே இல்லை. பட்டி ஃபார்முலான்னு வச்சு காலையிலையும் ராத்திரியும் ஜனங்களை அடைச்சி வச்சு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். எங்கேருந்துடா வருது உங்களுக்கு இந்த பணம்? இது யார் விட்டு பணம்? இது பணம் மட்டும் இல்லை சார், போதை, எல்லாமே இதுதானே மணி லாண்ட்ரிங். அப்போ இப்போ ஜெனரல் எலெக்ஷனில் இன்னும் கொட்ட போகிறீங்க. வந்து பணம் அவ்வளோ இருக்குது. அங்கே 11 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம், இங்கே 5 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம். ஏடிஎம்கே கிட்ட 10 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம், இவங்ககிட்ட 5 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம். பணத்தால் நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் வந்து அடின்னு அடிக்க போகிறீங்க. மக்களை பணமழையே பொழிய போகிறீங்க. இது எலெக்ஷன் ஒரு கேடா தமிழ்நாட்டுக்கு? அதனால் அவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க. வண்டியாக பணத்தை கொட்ட போகிறானுங்கன்றதெல்லாம் 100% உண்மை. சிவில் சமூகம் ஏதாவது செய்தாக வேண்டும் நிச்சயமாக. இதை ஓரளவாக தடுக்கலைன்னா கேலி கூத்தாயிடும். இந்த எலெக்ஷனை பற்றி பேசுறது, இந்த எலெக்ஷனை பார்க்குறது, இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறது எல்லாமே பாவச்செயல். இவ்வளோ பணத்துக்கு மத்தியில் இந்த பணம் தான் எலெக்ஷனை தீர்மானிக்கணும்னா அந்த இழவுக்கு எதுக்கு பணம்? தேர்தல் உங்களுக்கு ஓப்பனாக எல்லாம் நடக்குது. எங்கேயோ ஒளிவு மறைவாக நடந்தது வேறங்க. வெளிப்படையாக ஏழை விடுற அளவுக்கு நடக்குது இல்லை. எனக்கு கொடுன்னு மக்களை வந்து பழக்கப்படுத்திட்டானுங்கல்ல. படித்தவன் வந்து கேட்குறான், எனக்கு ஏன் காசு கொடுப்பேன். லேடிஸ் வந்து கேட்குறாங்க. மிடில் கிளாஸ் லேடிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் லேடிஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் பணம் கொடுன்னு கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் வேணுங்க அரசியல்வாதிகள் மக்களை கெடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா? அட்லீஸ்ட் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சியாவது வேணுமா வேணாமா? அதுதான் விஜய் தொடர்றாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது. சார், அதாவது இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக, அந்த 5 to 6 minutes தான் அவர் பேசியிருக்காரு. இது போதுமானதா சார்? ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் ஏஐ பற்றி அட்ரஸ் பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, ஏஐயோட அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. பட் ஸ்டில் இன்னும் நிறையா
கல்வி சார்ந்த பிரச்சனைகளே நிறைய இங்கே இருக்குல்ல சார், அதெல்லாம் அவர் பேசியிருக்கலாம்ல. ஏங்க எல்லா பிரச்சனைக்கும் காசா பிரச்சனை கூட நீங்கள் போய் அவர்கிட்ட தீர்வு கேட்பீங்க, உக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு கேட்பீங்க, பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அவர்கிட்ட தீர்வு கேட்பீங்க, வெஸ்ட் பெங்காலில் மத கலவரம் நடக்குதுன்னா அவர்கிட்ட தீர்வு கேட்பீங்க. எதுக்கு தான் நீங்கள் அவர்கிட்ட தீர்வு கேட்க மாட்டீங்க? அவர் எதை பேசினாரோ அதை பற்றி பேசுங்க. அவர் பேசாததை பற்றியெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். ஒன்று மறந்துடாதீங்க, கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் தான் ஆகுது. விஜய் ஒன்றும் சர்வரோக நிவாரணி கிடையாது. சில டாட்ஸ் அவர் முன்னால் வைக்கிறார், சில ஃப்ரேம் ஒர்க்கை அவர் கொடுக்குறாரு, ஒரு அவுட்லைனை கொடுக்குறாரு. அது 1 நிமிஷமாக இருக்கலாம், 6 நிமிஷமாக இருக்கலாம். அது என்னன்றதை பற்றி பேசுங்க. அதை தாண்டி அவர் பேசாததை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அது இந்த பார்வையே ரொம்ப தவறான பார்வை. ஓகேங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க. நன்றி சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.